என்னவளே அடி என்னவளே வெண்ணிலவே உன்னை தூங்கவை. என்ன ஆளை பார்த்தா பொம்பளையாட். ஆஹா, சோடா புட்டி. ஏய், நீ தானா? அச்சோ, கெட்டப்பெல்லாம் கரெக்டாக போட்டிருக்கோமா? நம்மளே வித்து பார்க்குறோம். கண்டுபிடிச்சிடக்கூடாது. கண்டிப்பாக கடவுள்கிட்ட கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு தான் வேண்டிட்டு இருப்பா. எனக்கு தெரியும்டி. ஆனால் உன்னோட வேண்டுதலை கடவுள் ஏற்றுக்கல. என் பொண்டாட்டிக்குன்னு எனக்கு தெரியாதா? இரு பக்கத்தில் வந்தா நிற்கிற. இப்போ கடுப்பேற்றுறேன் பார். ஹாய் ஸ்வீட்டி, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை ஆர்டர் பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் ஓகே. எக்ஸ்பென்சிவாக இருக்கா அதெல்லாம் நீங்கள் யோசிக்கக்கூடாது. உங்களுக்கு பிடிக்கும் இல்லை புதுசாக ட்ரை பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்டா பண்ணி பையலே, எனக்கு கூட இந்த மாதிரிலாம் பண்ணதில்ல. ஆனால் இவளுக்கு உட்காந்துட்டு எது வேணால் ட்ரை பண்ணுங்க. ஸ்வீட்டியா வாடி வாட, உனக்கு இருக்குடி. டென்ஷன் ஆகிறியா? நல்லா டென்ஷன் ஆகி இப்போ பாரு அடுத்து பிட்ட இருக்குடி. எப்போ பார்த்தாலும் நொய்யு நீட்டாக கிடக்குறேன். என்னை பார்த்தா உனக்கு என்ன இழிச்சவை மாதிரி தெரியுதா? கண்டவை கூட ஊர் சுற்றுறதுக்கு உனக்கு என்ன காவல் வேலை நிற்கணுமா? இரு நீங்கள் என்ன தான் பேசுகிறீங்கன்னு கேட்குறேன். இவள் இங்கேயே நிற்க வைக்கணுமே. என்ன இந்த பேரர் இன்னும் போகாமல் இங்கேயே நிற்குது? நம்ம இன்னும் ஆர்டர் சொல்ல இல்லைங்க, அதான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா இருக்கும். இல்லை பேரர்? ஆமாங்க சார், நீங்கள் இன்னும் ஆர்டர் சொல்லலை. எப்போவுமே ஜென்ஸ் வாய்ஸ்னால் ரொம்ப ஹார்டாக இருக்கும். உங்களுக்கு என்ன ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது? என்ன சார் பண்ணுறீங்க அப்படி? அச்சோ, கண்டுபிடிச்சிட போகிறாண்டி காயு. இவனை ஏற்கனவே மோப்ப முடிச்சு சுற்றிட்டு இருக்காங்க. வந்திருக்கோமா இல்லையானே ஏதோ ஒன்று சொல்லி சமாளிப்போம். அது ஒன்றும் இல்லை சார், கொஞ்சம் எனக்கு கோல்டாக தான். எப்படி சமாளிக்கிறா பாரு. ஓகேங்க, உங்களுக்கு நான்வெஜ் தான் ரொம்ப பிடிக்கும் போல இருக்குது. அதனால நான்வெஜ்ஜில் இருக்கிற எல்லாம் என்னென்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். சரி, என் கார் சொல்லி கொடுத்தது அப்படியே சொல்லிடும் சார். பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபிஷ்ஷில் வந்துட்டு ஃபிஷ் ஃப்ரை, ஃபிஷ் குழம்பு இருக்குது. அதுக்கப்புறம் மட்டன் சுக்கா, மட்டன் ஃப்ரை, மட்டன் பிரியாணி, அந்த சிக்கன் பிரியாணி, சிக்கன் ஃப்ரை, சிக்கன் வறுவல், சிக்கன் சிந்தாமணி, மேற்கொண்டு சிக்கன் பாயா, சிக்கன் சூப், மட்டன் சூப் எல்லாமே இருக்குது சார். நண்டு வறுவல், கருவாட்டு தொக்கு எல்லாமே இருக்குது சார். உங்களுக்கு கடைசியாக பழைய சாப்பாடு வேணுன்னா கூட தருவோம் சார். அடடா, இந்த மாதிரிலாம் என் வீட்டில் கூட சமைச்சு தந்தது இல்லைங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க. வாடி வா, உனக்கு இருக்குது. ஓகே பிறகு நீங்கள் போகுது, நாங்கள் தேவையானது எல்லாமே பண்ணிக்கிறோம். சரி, அந்த பக்கம் ஒழிஞ்சு என்ன கேட்கலாம். மேடம், எல்லாத்துலேயும் ஸ்பெஷலான ஐட்டம்ஸ் மட்டும் கொண்டு வந்து வைங்க. ஏன்னா இவங்க ரொம்ப ஸ்பெஷலான பர்சன் எனக்கு. ஏண்டா வேணா, என்னை விட உனக்கு ஸ்பெஷலான பர்சனா? இதெல்லாம் உனக்கு ஓவராக தெரியலை? மாட்டினியா என் பம்பர் கட்டு மண்டச்சி. இங்கே பாருங்க ரகு, நான் யார்கிட்டையும் இந்த மாதிரி பேசினதில்லை, சொன்னதில்லை. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்க தான் கூப்பிட்டேன். அதெல்லாம் சரிதாங்க. இன்றைக்கி தான் என்னை பார்த்தீங்க, அதுவும் என்னை பற்றி எதுவுமே தெரியாமல் நீங்கள் எப்படி என்னை பார்த்து ஓகே பண்ணுவீங்க? நான் ஒரு தமிழ் பையில் தான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தது. எனக்கு உங்களை பார்த்தோன்னு ரொம்ப பிடிச்சது. நீங்கள் கல்யாணமானவரா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணுங்கிறதுக்காக தான் உங்களை கூப்பிட்டது. எல்லாத்தையும் இவளே தூன்னு காரி துப்புறா. சரி, என்னதான் சொல்கிறான்னு கேட்போம். உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா? ஒரே ஒரு டைம் மட்டும் ஆயிடுச்சுங்க. என்ன சொல்லுது எனக்கு புரியலை. அதெல்லாம் வேஸ்ட்டுங்க, அதை பற்றி பேசாதீங்க. சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் வீட்டில் பேசி உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகே. எங்கள் அம்மா வீட்டில் வந்து நீங்களே பேசுங்க, அவங்களும் ஓகே சொல்லிட்டா ஓகே. ஓ ரியலி ஸோ ஸ்வீட். ஆமாம், நான் ஸ்வீட்டு தாங்க, ஸ்வீட்டே தான். நான் வந்ததால இவ்வளோ சிம்பிளாக முடியுதுன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. சரிங்க. சரி, ஐட்டம்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணதெல்லாம் வந்துன்னா சாப்பிட்டு கிளம்பலாம். ஏன்னா எனக்கும் மீட்டிங் இருக்குது, அண்ணா சொல்லியிருக்கான போகணும். ஆமாம், நானும் போகணும். இப்போது ஈவினிங்க்கு மேலே எனக்கு மறுபடியும் டியூட்டி இருக்குது. அதனால தான் உங்களை லஞ்சில் மீட் பண்ணி என்னென்னு கேட்டுட்டு போகலான்னு வந்தது. அப்புறம் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குது? யாராவது பிடிக்காம இங்கே வருவாங்களாங்க? ஓ சச் அ ஸ்வீட் பாய், யூ நோ ஐ லவ் யூ ஸோ மச். உண்மையாக சொல்லுது, எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. கண்டிப்பாக எங்கள் வீட்டில் சொல்லி சாதிக்கு அரேஞ்ச் பண்ணுறேன். சாதிக்கு அரேஞ்ச் பண்ணுறீங்க? என்னத்தை சாதிக்கு அரேஞ்ச் பண்ணுறீங்க? சாதினா தெரியாது? சாதி மதமெல்லாம் நான் பார்க்கறது இல்லைங்க. நீங்கள் ஏன் அதெல்லாம் பார்க்குறீங்க?
கரும என்ன கன்றாவினே தெரியல, இப்படியெல்லாம் பேசுகிறான். அவகிட்ட என்னன்னா சொல்கிறான். சாதி மதமெல்லாம் பார்க்க மாட்டான் நம்மவே. அவனை உன்னை கொள்கிறேன் பார். ஐயோ சாதி தெரியாது. நான் இங்கிலீஷில் சொல்லுது மேரேஜ். எங்கள் ஊர் பாஷையில் ஷாதினா மேரேஜ். எனக்கு அது தெரியாது பாரு. என் பொண்டாட்டிக்கு தெரியுமா தெரியாதுன்னு பார்க்குறதுக்காக தான் பார்த்தேன். ஓ, சாதினா வீட்டில் கல்யாணமா? பரவாயில்லைங்க, எல்லாமே வேறு மாதிரி இருக்குது. ஓஹோ, இவளை கல்யாணம் பண்ணுற லெவலுக்கு யோசிச்சுட்டியா ரகு? இது உனக்கு வச்சுக்கிறேன். என்ன ஒரு எமோஷ்னல் ஃபீலுமே இல்லை. விட்டா டின்னர் வந்து சாப்பிட்டே போயிடுவோம் போல இருக்கு. இவ என்ன நினச்சிட்டு இருக்கான்னு தெரில. என் மேலே எவ்வளோ பாசமாக இருப்பா, என்ன ஒன்றுமே கண்டுக்க மாட்டேங்கிறா. ஒருவேளை அப்செட் ஆயிருப்பாளோ? நான் மறுபடியும் கேட்குது, உங்களுக்கு யார் கூடயாவது சாதி ஆயிருக்கா? உங்கள் வீட்டில் மொத்தம் 3 பேரா இல்லை 2 பேரா? என்ன பேசுகிறீங்கன்னு புரியலையே. 3 பேர் 2 பேருன்னா என்ன சொல்கிறீங்க? மொத்தமாக 2 4 5 பேர் இருக்குமே. 5 பேருன்னா 5 மெம்பர்ஸ். ஓ, யார் யார் சொல்கிறது? என் அண்ணன் ஒய்ஃப், அம்மா, நான். 5 மெம்பர்ஸ்னால் இப்போ 4 மெம்பர்ஸில் வருது. இன்னொருத்தர் யாரும்? என்ன பண்ணுறது, சொல்லலாமா வேண்டாமா, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. சரி, உண்மையை சொல்லிடுவோம். ஆமாம், இன்னொன்று வந்து என்னோட கொஞ்சம் லூசுத்தனமான ஒரு ஒய்ஃப் இருக்குது. ஓ, அன்னைக்கு பார்த்து நீ ஒன்று பேண்ட் ஷர்ட் போட்டு நின்னுது அதுவா? என்ன ஒரு திமிரு, என்ன பார்த்து நின்னுது குன்னுது. நான் சொல்கிறேன், இவனை கேட்டுட்டு உட்காந்துருக்கான். 8 உதைக்கிற உதையில 7 தெருவு போய் தள்ளி விழுகணும். அவனை உன்னை விட மாட்டான்டா. என்னை பார்த்தா உனக்கு எப்படிடா தெரியுது மவனே பெண்ணை? கோவப்படுறா, நல்லா கோவப்படுறா. இப்படி தான் கோவப்படணும். அடையப்பா, பார்த்தா எரிச்சிருவா போல இருக்கே. எனக்கு புரியுது. அந்த பொண்ணு எதுக்கு அங்கே இருக்குது? ஏன்னா அந்த பொண்ணை நான் சாதி பண்ணியிருக்கேன். என்ன சொல்லுது? அப்போ உனக்கு ஆல்ரெடி சாதி ஆயிடுச்சு. அப்போ நீ என்னை பார்த்து எதுக்கு பேச வந்தது? நான் என்ன சொல்கிறது, என்னோட கதைக்கிட்ட நீயே ஃபீல் ஆகிடுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா அப்பாவோட ஃபோர்ஸ்னால தான் அந்த பொண்ணை நான் அச்சோ வளரிட்டேன். எங்கள் அப்பா தான் இல்லையே. சரி, கண்டினியூ பண்ணுவோம். இல்லை, எங்கள் அம்மாவோட ஃபோர்ஸ்னால தான் நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதாக போச்சு. அவங்க வேறு யாரும் இல்லை, எங்கள் அண்ணியோட தங்கச்சி தான். அந்த பொண்ணு கொஞ்சம் லூஸு, வாழ்க்கை கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை. அதனால என்னையவே கல்யாணம் பண்ணிக்க சொல்லி எல்லாரும் கையை பிடிச்சி காலை பிடிச்சி கெஞ்சினாங்க. நானும் கொஞ்சம் யதார்த்தமானவன், மனசு இழக்கப்பட்டவங்கிறங்காட்டி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணுக்கு வாழ்க்கையை கொடுத்தேன். ஆனால் இப்போ வரைக்கும் பைத்தியம் சரியாகிற மாதிரியே தெரியல. என் வாழ்க்கை வீணாக போயிடும் போல இருக்குது. அதனால தான். அச்சோ, எவ்வளோ பெரிய பாவம் இல்லை? நீ ரொம்ப பெரிய அது என்ன மனசு, பெரிய மனசு உள்ளவனா? ஆமாண்டி, அவன் பெரிய மனசுள்ளவன் தான். ரீலாக விட்டுட்ருக்கான். கொலை ரந்தத்து கூட தெரியாமல் நீ நடிக்கிறேன். மொத்தத்தில் நீ லூசா அவன் லூசான்னு தெரில. என்ன லூசுன்னு பட்டம் கட்டுறீங்களா? இரு, குற்றங்கள் எண்ணிக்கை ஏறிக்கொண்டே போகிறது. உன்னை வைத்து செய்கிறேன். சொல்லுங்க, நான் இப்போ என்ன பண்ணுறது? அப்போ நீ அவ கூட தானே வாழணும், என் கூட வாழ முடியாதுல்லே. அவள் தான் பைத்தியமாச்சு, என் கூட வாழ மறுக்கிறாளே. அவகிட்ட நான் எப்படி வாழ முடியும்? எங்களுக்கு நடந்த கல்யாணத்தை நாங்கள் எதுவுமே பண்ணலை. சும்மா எல்லாத்துக்கும் முன்னாடி நடந்தது தான். எனக்கு ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு ஆசை. அந்த மாதிரியே நீங்கள் இருக்கீங்க. இன்றைக்கி காலையில் உங்களை பார்த்ததுலேருந்தே நான் ஃபாலோ ஆகிட்டேன். என்னால் முடியாது. ப்ளீஸ் லிண்டா, நீ என்னை ஏற்றுக்கோ. ஜாதி மதம் கடந்த காதலாக நம்ம காதல் இருக்கணும் லிண்டா. ஓ அப்படியா? பாவம் ரகு, நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இல்லையா? ஓகே ரகு, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை, எனக்கும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இனிமேல் என்னை லவ் பண்ணது, நானும் நீ சந்தோஷமாக வாழுது, அது போதும். கடவுளே, இந்த கன்ற இதனால் கேட்க முடியலையே. வேற நான் கேட்டுட்டா நீங்கள் தப்பாக நினச்சிக்க கூடாது. என்ன வேணா கேளுங்க. உங்களுக்கு பிஸ்னஸ் சொந்தமாக இருக்குது? அண்ணா வந்து பிஸ்னஸ் ஃபஸ்ட்டே ஸ்டார்ட் பண்ணிட்டாருங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அந்த பிஸ்னஸை வந்து ரன் பண்ணுறதுக்கு இன்னொரு பர்சன் வேணும்ல. அதனால நானும் கரெக்டாக படிச்சுட்டு இருந்தங்காட்டி அண்ணா கூட ஜாயின் பண்ணிட்டேன். பிஸ்னஸ் ரொம்ப நல்லா போக ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்போ பிஸ்னஸ் உங்களுக்கு இல்லையா? ஸோ பிஸ்னஸை பார்த்தா தான் நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்குவீங்களா? சே ரகு, நான் அப்படி சொல்லுதில்லை. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குது. உங்கள் மனசு உங்கள் அழகை பார்த்து தான் நான் லவ் பண்ணது. பட் இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு ஒரு வருமானம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால தான் கேட்குது. கேளுடா கேளு. பார்த்தியா, அவன் ஆள் உன்னை பார்த்து வரல, உன் பணத்தை பார்த்து தான் வந்திருக்கா.
உங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகலைன்னா கண்டிப்பாக உங்கள் அண்ணனுக்கு ரூட்டை போட்டிருப்பான். உங்கள் அண்ணனுக்கு கல்யாணமான எடுத்து இப்போ உனக்கு ரூட்டை போட்டிருக்கான். உனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் உன்ன மாதிரி ஒரு கேனி இருக்கிறானே அப்படின்ட்டு தான் பார்க்குறேன். நீ என்னை பைத்தியக்காரின்னு சொன்னேன்ல, அவள் தான் உன்னை கேனி எனக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காடா முண்டை கண்ணா. ஓஹோ, என்ன இவன் எதுவுமே இல்லைன்னு சொல்லுது. இவனை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியலையே. எல்லாம் பெரிய பணக்காரன் எல்லாமே பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க, ஆனால் அப்படி தெரியலையே. அப்போ என்னோட பிளான் என்ன ஆகுறது? வேறு ஏதாவது கேட்பான்னு பார்த்தா அந்த பணத்தை பற்றியும் மீட்டிங்கை பற்றியுமே கேட்டுட்ருக்காளே. இவ என்னென்ன நினச்சிட்டு இருக்கா? சரி, என்னவா இருந்தா என்ன, நம்ம டைப் பாஸ் பண்ணுற மாதிரி அவ்வளோ டைப் பாஸ் ஆகணுன்னு தான் வந்திருப்பா. சரி, நான் ஒன்று சொல்லுறது கேட்குறீங்களா? முதல்ல அதை டிவோர்ஸ் பண்ணி அனுப்பிவிட்ருங்கோ. அதுக்கப்புறம் நம்ம ரெண்டே ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ்கிறதே பார்ப்போம். அப்புறம் எல்லா விஷயத்துலையும் எல்லாமே நீங்கள் என் கூட தான் இருக்கணும். என் பேரில் தான் எல்லாம் பண்ணணும். புரிஞ்சுதோ? ஓஹோ, பண்ணிவிடுவோம். இது டிவோர்ஸா? நானும் போனால் போதும் ஏதோ காமெடியாக போயிட்டுருக்கேன்னு பொறுத்துட்டு இருந்தா என்ன நினச்சிட்டு இருக்காங்க? செத்தடாமா அவனை நீ சும்மாவே விட மாட்டேன். வேற எங்கே சாப்பாடு? என்னம்மா, இன்னும் சாப்பாடு கொண்டு வரலீங்களா? இது என்னம்மா சொல்லுது? அது பையன் தானே? இல்லை, ஆமாம் ஆமாம், அவங்க பேரர். எப்படிடா எப்படி? என்னை விட்டுட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்குவியா? வேற நீ என்ன பேசுது? லேடி வாய்ஸில் பேசுது. கண்டவர்கிட்ட என்ன டைவர்ஸ் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு இருக்க? யாரு நீங்கோ? இந்த பைத்தியம் இங்கே வந்துடுச்சு. யாரை பார்த்துடி பைத்தியம்னு சொல்ற? ஐயோ அம்மா, பைத்தியம் எதுக்குடி என்னை அடிக்கிற? உனக்கு அறிவே இல்லையாடி? எது பைத்தியமா? என்னடி யார் நீ? எதுக்கு காலையில் எங்கள் வீட்டுக்கு வந்த? உங்கள் அக்காவை செக் பண்ண தாண்டி வந்த. அறிவில்லை உனக்கு? தெரிஞ்சு தெரியாத மாதிரி கேட்குற. நீ டாக்டரா இல்லை நர்ஸா இல்லை என்னடி? சொல்லு உண்மையை. எங்கள் அக்கா மயக்கம் போட்டது சரி, டாக்டருக்கு ஃபோன் பண்ண நீ எப்படி வந்து நின்ன? டாக்டர் அனுப்பினதுனால தாண்டி வந்து நின்ன பைத்தியமே முட்டை கண்ணி. டே ரகு, வந்து என்னன்னு கேளுடா. சூப்பர் சூப்பர், என்ஜாய் என்ஜாய், நல்லா அடிச்சுக்கங்கடி, அதுதான் எனக்கு வேணும். ஆமாம் ஆமாம், நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க மேடம்? நான் தான் நார்த் இந்தியான்னு சொன்னேன்ல, நான் பேசுகிறதுலே உனக்கு புரியலை? சூப்பராக ஹிந்தி பேசுகிறீங்க, தமிழும் ரொம்ப தெளிவாகவே பேசுகிறீங்க. நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. முதல்ல நீ யாரடி? யார் அனுப்புனாலடி? ஐயோ, தமிழில் பேசிட்டோமோ, அடிச்சோன்னா கோவத்தில் திண்டிட்டோமோ கண்டபடி. ஐயோ, மாட்டிக்கிட்டோமே. இப்போ என்ன சொல்கிறது? அவன் வேணா என்னை திட்டுன்னு திட்டுவானே. அச்சோ, இவ ஏதோ ஃப்ராடு போலையே, ஏதோ விளையாட்டுக்காக பண்ணுறான்னு நினச்சா இவ்வளோ விபரீதமாகும்னு நான் நினைக்கும் கூட இல்லையே. என்ன பண்ணுறது? அக்கா அடிக்காதீங்கக்கா, வேணாக்கா, நான் உண்மையாக சொல்லிடுறேன். அது வந்து யாருன்னா, அதான் உங்கள் சிஸ்டர் இது பண்ணானே, அவன்தான் அந்த அவன். ஓ, அந்த ஜான் வேலையாது, அவன் தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கானா? தெரியும்டி தெரியும். அதுக்காக தான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டே இருந்தேன். என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டே இருந்தேன். ஆனால் இப்போ புரிஞ்சு போச்சு, எல்லாம் புரிஞ்சு போச்சு. எதுக்காக இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு. இப்போது எங்களையும் சேர்ந்து அட்டாக் பண்ணுற லெவலுக்கு வந்திருக்கீங்க. அப்போ காலையில் எதுக்கடி வந்த? அக்கா, நான் ஒரு நர்ஸு தான். அவங்ககிட்ட நான் வட்டிக்கு கடன் வாங்கியிருக்கேன்க்கா. அப்போது அவங்க மிரட்டினா கொடுக்கணும், குழந்தை ஏதாவது பண்ணிடுவேன்னெல்லாம் மிரட்டினானா, அதனால தான்க்கா நானும் சரின்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டேன். மன்னிச்சிடுங்க. உங்களை மாதிரி நானும் ஒரு அவன்கிட்ட மாட்டிட்டு தான்க்கா முடிக்கிறேன். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்கக்கா, வேற ஒன்றும் இல்லை. ப்ளீஸ்க்கா மன்னிச்சிடுங்க. ஆனால் நான் காலையில் சொன்னது சத்தியமாக உண்மைக்கா. என் குழந்தை மேலே சத்தியமாக சொல்கிறேக்கா, என்னை மன்னிச்சிடுங்க. இதுக்கு எல்லாமே காரணம் அந்த ஜான் தான்க்கா. அவனை நீங்கள் என்னமோ பண்ணிக்கோங்க, என்னை விட்டுருங்கக்கா. சரி சரி, பொழைச்சி போ. வரங்கக்கா, என்னை மன்னிச்சிடுங்கக்கா, தப்பாக நினச்சிக்காதீங்க என் சூழ்நிலை. அண்ணா மன்னிச்சிடுங்க அண்ணாத்தே, வரங்க அண்ணாத்தே. கிழிஞ்சது. இந்த பிளானும் ஃப்ளாப்பாக போச்சா? ஏற்கனவே முறைன்னு மறிப்பா, என்னை மதிக்கவே மாட்டா, இனி சுத்தமாகவே மதிக்க மாட்டாளே. கடவுளி, என்னை மட்டும் ஏவகிட்ட மாட்டி மாட்டி விட்டுரு. பெரிய புத்திசாலி நினைப்பு இல்லை? ஏன் நான் உங்ககிட்ட வர்றதில்லைன்னு தெரியுதா? இப்போது ஏதோ நானே மனசு மாதிரி வந்தேன். ஆனால் சில விஷயமெல்லாம் நோட் பண்ணிவிட்டு இப்போ தான் எல்லாம் விசாரிச்சுட்டு வந்தேன். உன்னை காப்பாற்றுறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன். எல்லாம் புருஷன் செய்யணும், இங்கே எல்லாமே ரிவர்ஸ் கியரில் போயிட்டுருக்கு. புரிஞ்சுதா இல்லையா என்ன நடக்குதுன்னு? பெரிய அறிவாளி நினைப்பு இல்லை? பெரிய சாமர்த்தியமாக என்னை பழி வாங்குறானாமா இவன். இங்கே பாரு, ஒழுங்குறதையே பார்த்து நடந்துக்கோ. தேவையில்லாமல் அர்ஜுன் மாவோட சாம்ராஜ்யத்தையும் கழிச்சு விட்றாத. இங்கே யாரோ ஏதோ நடக்கிறாங்க. ஜான் கூட வேறு யாரோ கூட்டணியில் இருக்காங்க. அதையும் நான் சொல்லிட்டேன். முதல்ல இங்கே இருக்கிறது சேஃப்டி இல்லை. எல்லாருமே அங்கே கிளம்பி போகிறது தான் நல்லது. கோயம்புத்தூர்லேருந்து சென்னை வரைக்கும் ஒருத்தவங்க வந்திருக்காங்கன்னா சாதாரண விஷயமா எனக்கு தெரியல. முதல்ல என்ன ஏதுன்னு ஆராய்ச்சி பண்ணணும். வாங்க ஃபஸ்ட்டு. இல்லை காயும், உன் மேலே இருக்க கோவத்தில் தான் நான் அப்படி பண்ணேனே தவிர வேறு எதுவும் நினைக்கலடி. எனக்கு உன்னை தவிர வேறு யாரடி இருக்கா?
பக்கனையாக பேசிக்கோ. நான் ஏன் உங்ககிட்ட வரமாட்டேங்கிறேன்னா அதுக்கு காரணம் நீ இன்னும் தெளிவாக இல்லை. இன்னும் சின்ன பையன் மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கேன். என்ன சொல்கிறல்ல, நான் அப்படியே இருந்துட்டு போகிறேன். ஆனால் எனக்கு சுற்றி என்ன நடக்குதுங்கிறத நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். என் 2 கண்ணு இல்லை 4 கண்ணையும் சேர்த்து வச்சு தான் பார்க்குறேன். நீ ஒழுங்காக கவனிச்சு பழகு. அர்ஜுன் மாமா கிட்ட இருக்கிற ஒரு தெளிவு உங்ககிட்ட இல்லை. முதல்ல உன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கோ. நம்ம வீட்டை சுற்றி என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கோ. முதல்ல இதெல்லாம் சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம குழந்தை பெற்றுக்கிட்டு சந்தோஷமாக வாழலாம்னு நினச்சேன். ஒரு பொண்ணு முடிவெடுத்தால் தப்பாக தான் இருக்கும்னு நினச்சிக்காதீங்க. சில சமயம் நாங்கள் எடுக்கிற முடிவும் கரெக்டாக தான் இருக்கும். பொண்ணுங்களை தப்பாகவே யோசிக்காதீங்க, சரியா? சாரிடி, நான் உன்னை தப்பாக நினச்சதுக்காக என்னை மன்னிச்சிரு. நான் உன்னை நம்பியிருக்கணும். நான் உன்னை நம்பாமல் எல்லாத்தையும் முன்னாடி உன்னை தப்பாக பேசிட்டேன். என்னை மன்னிச்சிரு. என்னை மன்னிப்பியாடி காயு. எல்லா விஷயத்துலையும் நீ தான் எனக்கு பக்கபலமாக இருக்கேன். எப்பவும் நானும் உனக்கு பக்கபலமாக இருப்பேன். எனக்கு புரியுது. எனக்கு புரியுது, என்னை மன்னிச்சிக்கோ. நானும் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். ஆனாலும் இதெல்லாம் நம்ம நல்லதுக்காக மட்டும்தான். இப்போ மல்லிகாவும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அவங்களையும் நம்ம பாதுகாக்கணும். அது மட்டும் இல்லாமல் சுனிதா மேலே அவன் உயிரை விட்டுட்டு சுற்றிட்டு இருந்தான். அவனுக்கு தடுக்க நினச்சது நான் தான். அதனால தான் என்னை டார்கெட் பண்ணி இப்போ ஒன்று என்னை பிரிக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். ஆனால் வெற்றியும் சக்தியும் தான் அவங்கள அடித்து துரத்திட்டு தான் சொன்னாங்களேடி. அடி வாங்கினவன் சும்மாவே இருந்துருவானா? அடிக்கு பதிலடி கொடுக்க மாட்டானா? அதை தான் இப்போ அவன் பண்ணிகிட்ருக்கான். சாமர்த்தியமாக கை நகர்த்திட்டு இருக்கான். நம்ம அதை புரிஞ்சு நடந்துக்கணும். முதல்ல மல்லிகை கவியை பாதுகாக்கணும். பத்தாதிக்கு அந்த பக்கம் அனிதாவும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அவளையும் பாதுகாக்கணும். வினிதாக்காக அவன் ஏதோ பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். அதுலேருந்து எப்படி அவங்க தடுத்துட்டாங்க. இப்போ சுனிதா அவன் தங்கச்சிங்கிறங்காட்டி அவளையும் ஏதோ ஒன்று லவ் பண்ணதுனால ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கான். பத்தாதிக்கு சவால் வேறு விட்டுட்டு போயிருக்கான். ஒன்று நான் என்றைக்காவது ஒரு நாளைக்கு பொண்டாட்டி அக்கா விட மாட்டேன். ஸோ நம்ம 5 பேர் ஒட்டுக்கா இருந்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனையிலேருந்து சால்வ் ஆக முடியும். ஸோ நீ அக்கா அண்ணி எல்லாத்தையும் பாதுகாக்கிற வேண்டிய பொறுப்பு நம்மக்கிட்ட இருக்குது. நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். நம்ம தான் பத்திரமா பார்த்துக்கணும். நம்ம அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் எல்லாத்தையுமே கொண்டு போகணும். ப்ளீஸ் ரகு, இனியாவது பொறுப்பாக நடந்துக்கோ. சரிடி, நீ என்ன சொல்கிறேன்னு புரியுது. அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறேன். சரி, நம்ம வீட்டுக்கு போவோமா? இங்கே நடந்தது எதையும் சொல்லிட்டு இருக்காது. நான் எதுவும் சொல்ல போகிறதில்ல. ஓட்டவை வச்சுட்டு கம்மிடாது போதும். அப்பாடி, கோவத்தில் கூட எவ்வளோ அழகாக இருக்கா என் ஒய்ஃபு. நான் அழகுங்கிறது எனக்கு தெரியும். வந்து சேரு, வாடா.